ஹலோ கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். 2025 ஐபிஎல் சீசன் 22ஆம் தேதி மார்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. முதல் போட்டி கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபிக்கு நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிசிசிஐ ஐபிஎல்ல என்னென்ன விதிமுறைகளை வீரர்கள் கடைபிடிக்க வேண்டும் என ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விதிமுறைகளை கேட்ட உடனே வீரர்கள் எல்லாருமே ஆடி போயிட்டாங்க. ஏன் இப்படி ஒரு டிசிஷனை பிசிசிஐ எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஸோ எல்லாமே ஒரு சேஃப்டிக்காக அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்படி என்ன விதிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க, ஸோ என்னென்ன மாற்றங்கள் இருக்க போகுது அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2025 ஐபிஎல் சீசன் இந்த வருஷம் ரொம்பவே கோலாகலமாக ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ மெகா ஆக்ஷனில் எல்லா வீரர்களும் தற்பொழுது புது புதிய அணிகளுக்கு போயிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பழைய வீரர்கள் நிறைய ஆண்டுகளாக ஒரே அணியில் விளையாடி இருப்பாங்க. இப்போ வேறு அணியில் வேறு ஜெர்சியில் அவரை பார்க்கும்போது ஸோ யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படின்றது ரசிகர்களுக்கு ஒரு குழப்பமாகவே இருக்கும். ஸோ அதையெல்லாம் தாண்டி எந்த பிளேயர் எந்த டீமுக்கு போனாலும் சரி, நம்ம டீம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரசிகர்களும் டீம் ஆதரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு ஒவ்வொரு பிளேயர் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுடைய ஃபேமிலியில் இருக்க யாருமே ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு உள்ளே வரக்கூடாது. ஸோ அப்படி உள்ளே வந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த வீரருக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி பிசிசிஐ கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம செய்தியாளர்கள் சந்திப்பில் அப்படின்ற மாதிரி ப்ரெஸ் மீட் இப்போ ஆட்டநாயகன் விருது கொடுக்குறாங்க அப்படின்ற போது அந்த இடத்துல கட்ஸு ஸ்லேஸ் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஷார்ட்ஸும் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு பிளேயர் மேட்சில் எப்படி விளையாடிட்டு வராங்களோ, ஸோ அதே இதில் தான் ட்ரெஸ்ஸிங்கில் தான் அவங்க பேட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் பிசிசிஐ ரூல்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு பிளேயர்ஸுக்கு இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்றது தெரியல. ஏன்னா இப்போ ஃபேமிலி வராங்க அப்படின்னும் போது ஃபேமிலியை உள்ள அளவு கூட பண்ண முடியாமல் அவங்களை வெளியவே நிற்க வைக்கதா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு வீரர்கள் சைடிலிருந்தும் பல எதிர்ப்புகள் வந்துட்டுருக்கு. இது ரொம்பவே ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படின்றது தெரியல. இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல்ஸ் கூட இந்த ஆண்டு கண்டிப்பாக நல்லா இருக்காது, ஸோ அதை எடுத்துருவாங்க அப்படின்றத நினச்சிட்டு இருந்தோம். பட் இந்த ஆண்டும் இம்பாக்ட் பிளேயர் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல விதிமுறைகளை பிசிசிஐ போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் பிளேயர்ஸ் யாராச்சும் மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் வார்னிங் கொடுக்கப்படும். அப்படி இல்லை அப்படின்னும் போது அதையும் மீறி இந்த செயலில் ஈடுபட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அவர்களுக்கு போட்டியிலிருந்து ஃபைன் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி பிசிசிஐ சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரூல்ஸ்ன்றது கண்டிப்பாக பிளேயர்ஸ் எல்லாருமே கடைப்பிடிக்க வேண்டும். இந்த ரூல்ஸ்னால் எல்லா அணிகளும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றது தான் ஒரு பக்கம். மற்ற அணிகள் சப்போர்ட் பண்ணாலுமே ஒரு சில அணிகள் கண்டிப்பாக இந்த விதிமுறைகளை ஏற்காதது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகே மக்களே, இப்போது இந்த ஐபிஎல் 2025 சீசனில் பிசிசிஐ பல ரூல்ஸ்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரூல்ஸ்களில் உங்களுக்கு பிடிக்காத ரூல்ஸ் எது, ஸோ ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.